மேசராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் ஐப்பசி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்துடலாங்க. ஐப்பசி மாத கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ சந்திர திசை நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் கூட வாங்குவீங்க. 2ஆம் இடத்தில், அதாவது தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்தில் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவதால் உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுடைய செல்வாக்கும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க. 3ஆம் இடத்தில் நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த செவ்வாய் திசை இப்போ உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. கேது திசை நடந்தாலும் கூட உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு அமைப்பாக வருதுங்க. 7ஆம் இடத்துல புதன் சூரியன், இப்பொழுது புதன் திசையோ சூரிய திசையோ இப்போ நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மேசராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க, நல்ல மன வாழ்க்கை அமையுங்க. 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து உங்களுடைய செல்வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால சுக்கிர திசை இப்பொழுது நடந்ததுன்னா உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை மட்டுமே பார்ப்பீர்கள். அயன சயன ஸ்தானத்தில், அதாவது 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ராகு திசை நடந்ததுன்னா எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் கூட வாங்குவீங்க, காடு தோட்டங்கள் கூட வாங்குவீங்க. காடு தோட்டங்கள் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், கிணறுகள், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வங்கள், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு கிரக நிலையாக இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்குதுங்க. மேலும் இந்த மேசராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.